என்பது நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி பொதுவாகவே பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் இளம் வயதிலேயே கருப்பையை எடுக்கக்கூடிய அறுவை சிகிச்சைக்கு உள்ளாக்கப்படுவதை நம்ம நிறைய பார்க்குறோம். ஒரு 32 வயது 33 வயது 2 குழந்தைகள் பெற்ற பிறகு ஏதோ அதிகமான உதிரப்போக்கு அல்லது வயிற்று வலி அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக மருத்துவமனைக்கு செல்லும்போது அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கேன் செய்து கருப்பையில் கட்டிகள் இருக்கிறது, அந்த கட்டிகள் பின்னாடி புற்றுநோய் கட்டிகளாக மாறக்கூடும் அப்படிங்கிற ஒரு பயமான ஒரு வார்த்தையை சொல்லப்பட்டு 100ல் கிட்டத்தட்ட 60 பெண்களுக்கு இன்றைக்கு கருப்பை நீக்க அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிஸ்டெக்டமி செய்யப்படுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த ஹிஸ்டெக்டமி செய்யறதுனால அந்த பெண்களுக்கு மீண்டும் இருக்கக்கூடிய ஆயுட்காலம் வரை அவர்கள் அனுபவிக்கக்கூடிய தொல்லைகள், அதனால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை பற்றி முறையான ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் அவர்களுக்கு இந்த அறுவை சிகிச்சை செய்யப்படுறதை பார்க்குறோம். அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கு முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், சிறுநீரக மண்டல பாதிப்புகள், தைராய்டு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், உடல் எடை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், மனநோய் மற்றும் பயம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், இந்த மாதிரி நிறைய பாதிப்புகளுக்கு அந்த பெண்கள் உள்ளாக்கப்படுவதற்கு ஒரு நிலைமை ஏற்படுவதற்கு இந்த கருப்பை கட்டிகள் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. கருப்பை கட்டிகள் இப்போ தான் ஏற்படுதா? ஏன் இதுக்கு முன்னாடி மனித குலத்திற்கு அந்த மாதிரி பிரச்சனையே இல்லையா? அப்போல்லாம் கருப்பை கட்டிகள் இருந்தவங்க எப்படி அந்த வியாதியை குணமாக்கி கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு பொதுவாக எழக்கூடிய ஒரு கேள்வி. கருப்பை கட்டிகளை பொறுத்தவரையிலும் ஆயுர்வேத நூல்கள், அதாவது 5000 வருடங்களுக்கு முன்பு இருக்கக்கூடிய ஆயுர்வேத நூல்களில், சித்த மருத்துவ நூல்களில், நம்ம தமிழை பொறுத்தவரையிலும் எவ்வளவு வருட பழமையானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சித்த மருத்துவ நூல்களில் பெண்களுடைய கருப்பையில் ஏற்படுகின்ற கட்டிகள், வாதபித்த கபம் சம்பந்தப்பட்ட கட்டிகள் ஏற்படும் போது உடலில் ஏற்படுகின்ற மற்ற குறிகள் என்ன, அந்த மாதிரி கட்டிகளை எவ்வாறு அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய குறிப்புகள், பழக்க வழக்கங்கள் இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா கருப்பையில் ஏற்படுகின்ற கட்டிகளை கரைப்பதற்கு மிக முக்கியமான ஒரு மருந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாவிலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு மரப்பட்டை. இந்த மாவிலிங்க மரத்தை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். பொதுவாக பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குவதற்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குவதற்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதே போல் பெண்களுக்கு ஏற்படுகின்ற கருப்பை கட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய யூட்ரைன் ஃபைப்ராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குவதில் இது ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. மாவிலிங்க மரப்பட்டை அப்படிங்கிறது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கக்கூடிய மிக சாதாரண, மிகவும் பயனுள்ள ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுங்க, 20 கிராம் இந்த மாவிலிங்க மரப்பட்டையுடைய சூரணத்தை எடுத்துங்க, தண்ணீரில் போடுங்க, நல்லா அதை கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்துருங்க, வடிகட்டுங்க. அந்த 1/2 லிட்டர் கஷாயத்தை காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறைன்னு 3 வேளை உணவுக்கு முன்பு எடுத்துங்க. உணவுக்கு குறைந்தது 30லிருந்து 45 நிமிடம் முன்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துங்க. ஒரு 6 மாத காலம் இதை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் கருப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் குறைவதும், கருப்பை விரிந்திருக்கக்கூடிய கருப்பை, பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த அடினோமயோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, இந்த அடினோமயோசிஸ் ஏற்படும் போது பெரும்பாலான நேரங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு என்ன? அதிகப்படியான உதிரப்போக்கு, மாதவிலக்கு காலங்களில் வயிற்றில் கடுமையான வலிகள் ஏற்படுவது, சில நேரங்களில் அந்த உதிரப்போக்கு குணமாகாமலேயே மாதம் முழுவதும் உதிரப்போக்கு இருந்து கொண்டே இருப்பது, ரொம்ப அந்த கருப்பை வீங்கி இருக்கிறதுனால சில நேரங்களில் சிறுநீர் பைகளில் அதிகமான அழுத்தத்தை உண்டாக்கும் போது அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய அல்லது தும்மும் போது இரும்பும் போது கூட சிறுநீர் கசிகின்ற ஒரு தொந்தரவு அப்படிங்கிறது பொதுவாக இருக்கக்கூடிய தொந்தரவு. இப்போ இதையும் குறைப்பதற்கு இந்த மாவிலிங்க மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. 1 லிட்டர் தண்ணீர்
20 கிராம் சூரணம் கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவிற்கு 30லிருந்து 45 நிமிடம் முன்பு சாப்பிடணும். இன்றைக்கு கருப்பை கட்டிகள் இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரிந்து கொள்வதற்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்கேன் இன்றைக்கி எடுங்க. நாளையிலிருந்து இந்த மாவிலிங்க மரப்பட்டை கஷாயத்தை சாப்பிட ஆரம்பிங்க. 3 மாதம் கழித்து மறுபடியும் ஒரு ஸ்கேன் செய்யலாம், அல்லது 6 மாதம் கழித்து ஒரு முறை ஸ்கேன் செய்து உங்களுடைய கருப்பை கட்டிகளுடைய அளவில் என்ன வகையான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாவிலிங்க மரப்பட்டை அப்படிங்கிறது ஒரு இயற்கை பொருளாக இருக்கிறதுனால சர்க்கரை நோய் இருப்பவர்கள், இரத்த அழுத்தத்திற்கான மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருப்பவர்கள், உடல் பருமன் அதிகமாக இருப்பவர்கள், தைராய்டு மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருப்பவர்கள் யாருமே கவலைப்படவே தேவையில்லை. இந்த கஷாயத்தை தாராளமாக நம்ம சாப்பிட்லாம். அதே போல் ஆண்களில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், அதில் வரக்கூடிய பாதிப்பில் குறிப்பான பாதிப்பு நல்ல சிறுநீர் வருவது போல் ஒரு அவசரம் இருக்கிறது. சிறுநீர் கழித்து விடுகிறோம், மீண்டும் ஒரு அரை மணி நேரத்தில் மீண்டும் அவசரம் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஸ்கேன் செய்து பார்க்கும்போது ரீடென்ஷன் ஆஃப் யூரின்னு சொல்லுவாங்க. சிறுநீர் கழித்த பிறகு கூட பிளாடர் முழுவதும் காலியாகாமல் அதிகமான அளவு சிறுநீர் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. 60 வயதுக்கு மேற்பட்ட எல்லா ஆண்களுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனை, 70 வயதுக்கு மேற்பட்டதில் 199 பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இது. அவர்களும் இந்த மாவிலிங்க மரப்பட்டையை எடுத்து அதே போல் 1 லிட்டர் தண்ணி, 20 கிராம் சூரணம் கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி காலை, மதியம், இரவு 3 வேளை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கும்போது ஒரு 3 மாத காலத்திலேயே பிளாடர் நல்ல எவாக்குவேட் ஆகிறத பார்க்க முடியும். சிறுநீர் பையில் இருக்கக்கூடிய சிறுநீர் முழுமையாக வெளியேறுவதை பார்க்க முடியும். இது ஒரு பழக்கமாக ஒரு 3லிருந்து 6 மாதம் செஞ்சிங்கன்னா ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அனைத்துமே நன்றாக குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த மாவிலிங்க மரப்பட்டையை பொறுத்தவரையிலும் ரொம்ப சாதாரண ஒரு மருந்து, எல்லா மூலிகை கடைகள்லையும் கிடைக்கும். இதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. அதே போல் கருப்பை கட்டிகள் இருக்குது அப்படின்னு ஒரு மருத்துவர் சொன்னாலோ, அல்லது ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னு ஒரு மருத்துவர் சொன்னாலோ உடனே ஒரு பயமோ பேனிக்கோ தேவையே இல்லை. ரொம்ப சுலபமாக வீட்டில் டீ வைக்கிற மாதிரி 3 வேளை இதை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம்னாலே இது குணமாகிறத நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, கருப்பை கட்டிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சை அவசியமில்லை. அறுவை சிகிச்சை இல்லாமல் கருப்பை கட்டிகளை குணமாக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து இந்த மாவிலிங்க மரப்பட்டை. இதை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக நம்ம உண்டு வந்தாலே பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் சமூகத்தில் நடக்கும் பல பிரச்சனைகளை நம் கண்முன் வைத்து அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அவற்றில் நம்முடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மனிதர்களுக்கு உணவு எப்படி முக்கியமோ, உடை எப்படி முக்கியமோ, இருப்பிடம் எப்படி முக்கியமோ, இவை அனைத்தும் சேர்ந்த ஒன்று, அதுதான் அந்தரங்கம். உயிராதாரமான மனிதர்களுடைய தேவை என்பது அவர்களுடைய அந்தரங்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது. ஜெயகாந்தன் கூட ஒரு கதை எழுதியிருப்பார், அந்தரங்கம் புனிதமானது என்று. அதாவது அந்த கதையிலே அவர் ஒரு விசித்திரமான ஒரு சூழலை குறிப்பிடுவார். ஒரு வீட்டிலே ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவும் ஒரு மகனும் இருப்பார்கள். மகனுக்கு தன்னுடைய தந்தைக்கு வேறொரு பெண்ணுடன் ஒரு உறவு இருக்கிறது என்று ஒரு சந்தேகம் இருக்கும். உடனே தன்னுடைய தந்தையை பின்தொடர்ந்து சென்று அவருடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோடு தன்னுடைய தந்தை நட்பில் இருக்கிறார், உறவில் இருக்கிறார் என்கிற ஒரு விஷயத்தை அந்த மகன் கண்டுபிடிப்பான். தந்தையின் மீது மிகுந்த ஆத்திரமும் கோபமும் அவனுக்கு வரும். அதற்கு சாட்சியமாக தன்னுடைய தந்தைக்கு அந்த பெண் எழுதிய கடிதங்களை எல்லாம் கூட அவன் வீட்டிலிருந்து எடுத்து விடுவான். அப்படி எடுத்து ஒரு நாள் இதை கொண்டு போய் தன்னுடைய அம்மாவிடம் காட்டுகிற போது அவருடைய அம்மா அந்த மகனிடம் கோவித்துக் கொள்வார். என்னுடைய கணவருக்கும் எனக்குமான பிரச்சனை எங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கம், இதில் நீ தலையிடுவதற்கு நீ யார் என்று கேட்பது போல ஜெயகாந்தன் அந்த கதையை எழுதியிருப்பார். அந்தரங்கம் புனிதமானது என்று சொல்லப்படுகிற இந்த கதை சொல்லக்கூடிய நீதி என்னவென்றால்,
எந்த சூழ்நிலையிலும் கூட தனிமனிதர்களுக்கு இடையிலான அந்தரங்கம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. ஒரு வீட்டில் இருக்கவர்களுக்கு கூட அதில் தலையிடுவதற்கு உரிமை கிடையாது என்பதுதான் ஜெயகாந்தனுடைய அந்த கதை சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் இன்றைக்கு நமக்கென்று அந்தரங்கம் என்று ஏதேனும் ஒன்று இருக்கிறதா? அந்த அந்தரங்கம் பறிக்கப்படுவது தொடர்பாக நமக்கு ஏதேனும் ஒரு அக்கறை இருக்கிறதா, ஒரு பயம் இருக்கிறதா, ஒரு பதட்டம் இருக்கிறதா என்கிற கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்று கேட்டால் இந்த அந்தரங்கம் என்பது இப்பொழுது கிட்டத்தட்ட மனிதர்களிடமிருந்து முற்றாக பறிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் பிறரால் கண்காணிக்கப்படுகிறது, பதிவு செய்யப்படுகிறது. உங்களுடைய தொலைபேசி உரையாடல்கள் எங்கோ பதிவு செய்யப்படுகின்றன. நீங்கள் அனுப்புகிற செய்திகள், குறுஞ்செய்திகள் அல்லது வாட்ஸ்அப் என்றவற்றில் பரப்புகிற தகவல்கள், பரிமாறிக்கொள்கிற தகவல்கள் அவை எங்கோ பதிவு செய்யப்படுகின்றன. யார் வேண்டுமானாலும் விரும்பினால் ஒரு தொழில்நுட்ப ரீதியான ஒரு திறனுடன் அதை எடுத்து பயன்படுத்த முடியும், உங்களுக்கு எதிராக உபயோகிக்க முடியும். அது மட்டுமல்ல, நீங்கள் எங்கு சென்றாலும் கண்காணிப்பு கேமராக்கள் உங்களை பதிவு செய்து கொண்டே இருக்கின்றன. இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய செயல்பாடுகள், நீங்கள் ஒரு மாதத்தில் நீங்கள் என்னென்ன விதமான செலவுகளை செய்கிறீர்கள் என்பது இப்பொழுது கண்காணிப்பிற்குள் வந்துவிட்டது. உதாரணமாக, நீங்கள் எங்கே சாப்பிடுகிறீர்கள், என்ன விதமான எந்த திரைப்படத்திற்கு செல்கிறீர்கள், மருத்துவமனைக்கு செல்கிறீர்களா, அல்லது நீங்கள் என்ன விதமான பொருள்களை கடையில் வாங்குகிறீர்கள் என்றால் இப்பொழுது எலக்ட்ரானிக் மணி அல்லது டிஜிட்டல் மணி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு திட்டத்தின் கீழ் பெருமளவிற்கு கணினியோடு உங்களுடைய அனைத்து விதமான பரிமாற்றங்களும் இணைக்கப்பட்டு விட்டன. உங்களுடைய செலவினங்களை கண்காணிப்பதற்கு உங்களுடைய பேன் கார்டு என்பது இப்பொழுது உங்களுடைய ஆதார் அட்டையோடு இணைக்கப்பட்டு விட்டது. ஒரு பெரிய கொக்கி ஒன்றோடொன்று இணைத்து அதன் மூலமாக வேண்டுமானாலும் உங்களை கண்காணிக்க முடியும், உங்களை அந்த கண்காணிப்பினுடைய வளையத்திற்குள் கொண்டு வர முடியும். சரி, எதற்காக இந்த கண்காணிப்புகள் இப்படி நடக்கின்றன என்று பார்த்தால், ஒரு அரசு மக்களுடைய மனங்களை பல்வேறு நோக்கங்களுக்காக கண்காணிக்கிறது. அதில் மிக மிக முக்கியமானது, ஒரு மக்களின் மீது சிந்தனாபூர்வமான கட்டுப்பாட்டை செலுத்துவதற்கு ஒரு அரசிற்கு உங்களை பற்றிய தகவல்கள் தேவை. அதுவும் ஏதேனும் ஒரு தீவிரமான சித்தாந்தத்தின் வழியில் செயல்படக்கூடிய அரசுகள் உலகம் முழுக்க மக்களை கண்காணிக்கக்கூடிய இந்த செயலை தொடர்ந்து செய்து வந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய மின்னஞ்சலிலிருந்து, தொடர்புகளிலிருந்து, தொலைபேசியிலிருந்து, பணப்பரிவர்த்தனையிலிருந்து எல்லாமே வேறு ஒருவரால் பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பது என்பது ஒரு அரசிற்கு தேவைப்படுவது போலவே கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் தேவைப்படுகின்றன. அந்த நிறுவனங்கள் அந்த தகவல்களை திரட்டுகின்றன. அதன் மூலமாக நீங்கள் சமூகத்தில் என்ன கருத்துக்களை வெளியிடுகிறீர்கள், என்ன விதமான வாழ்க்கை முறையை வாழ்கிறீர்கள் என்கிற அடிப்படையில் அவர்கள் உங்களை தொடர்பு கொள்கிறார்கள். ஏதாவது ஒரு கடன் கொடுப்பதாக சொல்வார்கள், அல்லது ஏதாவது ஒரு பொருளை வாங்கும்படி உங்களுக்கு ஆசை காட்டுவார்கள், அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை அவர்களுடைய வலைப்பின்னலுக்குள் கொண்டு வர முயற்சிப்பார்கள். நீங்கள் அவர்களுடைய சந்தைக்கான ஒரு மூலமாக உங்களை மாற்றுவதற்கு எல்லாமே செய்வார்கள். அப்படி இருக்கிற போது நமக்கு அந்தரங்கம் என்ற ஒன்று இல்லாத இந்த சூழ்நிலைக்கு எதிராக நாம் எப்படி போராடுவது என்கிறது ஒரு கேள்வி. உண்மையிலேயே நாம் போராட விரும்புகிறோமா? ஆனால் நாம் அப்படி போராட விரும்பாமல் நம்முடைய மூளையை மழுங்கடிக்கக்கூடிய பல விஷயங்கள் நடக்கின்றன. இப்பொழுது சில விதமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகின்றன. அதாவது ஒரு வீட்டில் இருப்பவர்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று ரகசிய கேமராக்களில் பதிவு செய்து, அது ஒரு அரங்கேற்றப்பட்ட காட்சி என்றாலுமே கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பதிவு செய்து அவர்களுக்கு வரக்கூடிய சண்டை சச்சரவுகள், அவருடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு செயல்களை எல்லாம் ரகசியமான கேமராக்கள் மூலம் கண்காணித்து பதிவு செய்து அவற்றை உங்களிடம் காட்டுகிறார்கள். அதை நீங்களும் ஆனந்தத்துடன் பார்க்கிறீர்கள். என்னுடைய கேள்வி என்பது இந்த நிகழ்ச்சியை பற்றியதல்ல, அல்லது ஒளிந்திருந்து பார்க்கிற இன்பத்தை ஒரு வர்த்தக நோக்கத்துக்காக பயன்படுத்துகிற இந்த நோக்கத்தை பற்றி அல்ல நான் பேச வந்தது. மாறாக கண்காணித்தல் தவறு என்கிற நிலை போய் கண்காணித்தல் ஒரு கேளிக்கையாக மாற்றப்படுகிறது. நீங்கள் அந்த கேளிக்கையில் பங்கேற்கிறீர்கள், அந்த கேளிக்கையினுடைய பார்வையாளராக இருக்கிறீர்கள். இப்படி ஒவ்வொருவரையும் நீங்கள் கண்காணிக்கிற போது ஒரு நிகழ்ச்சியின் வழியாக உங்களுக்குள் உளவியல் ரீதியாக என்ன மாற்றம் ஏற்படுகிறது என்று சொன்னால், உங்களை கண்காணிப்பதை பற்றி உங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்புணர்வும் இல்லாமல் ஆகிவிடுகிறது. என்றால் பிறரை கண்காணிப்பது தொடர்பாக அல்லது பிறருடைய அந்தரங்க செயல்களை பார்ப்பது தொடர்பாக உங்களுக்கு எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லை, அல்லது அது சம்பந்தமான உங்களுக்கு ஒரு பெரிய இன்பத்தை கொடுக்கிறது என்று சொன்னால், உங்களை மற்றவர்கள் கண்காணிப்பதை பற்றியும் நீங்கள் கவலையற்ற ஒரு மனநிலைக்கு வந்து விடுவீர்கள். ஆக அதன் மூலமாக உங்கள் மனம் என்பது கண்காணிப்பிற்கு தயார் செய்யப்படுகிறது. இந்த தயார் நிலை என்பது நம்மை முற்றாக ஒரு அரசிடம், ஒரு அதிகாரத்திடம் நம்மை ஒப்படைத்து விடுகிற ஒரு செயல் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய கேளிக்கைகள் என்பது நம்முடைய மனங்களை மாற்றி அமைக்கின்றன என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஒரு துறையை சேர்ந்த சிறப்பு விருந்தினர் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் பல துறையை சேர்ந்த பல வல்லுநர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்றைக்கு எந்த துறையிலிருந்து என்ன தகவல்களை நமக்காக சிறப்பு விருந்தினர் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ராகவன். ரோபோட்டிக் அப்படிங்கிறது என்ன, இப்படி ஒரு சிகிச்சை முறை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்கு, இப்படிப்பட்ட ஒரு சிகிச்சை மூலமாக எந்த அளவுக்கு ஒரு அக்யூரசியோட இன்னைக்கு ஒரு சர்ஜரி நடக்குது அப்படின்னு இவர் சார்ந்தும் இந்த துறை சார்ந்த பல விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை நிபுணராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நன்றி. ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மனிதன் அல்லாமல் ஒரு இயந்திரம் மூலமாக ஒரு அறுவை சிகிச்சை அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. பட் அதெல்லாம் இருந்தால் கூட ஒரு மனிதனோட ஃபுல் கண்ட்ரோலில் தான் அது இயங்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சார்ந்திருக்கிற துறை வந்து யூரோ ஆங்காலஜி, சிறுநீரகத்தில் இருக்கிற புற்றுநோய்க்கான ஒரு சிறப்பு மருத்துவர், அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய துறை என்ன, எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் இந்த புற்றுநோயில் அதுவும் யூரினரி ட்ராக்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுக்கு ஒரு அறுவை சிகிச்சை அப்படின்னும் போது இன்னைக்கு இருக்கிற இந்த நவீனத்துவத்தில் ரோபோட்டிக்ஸ் மூலமாக அதை எவ்வளோ தூரம் நம்ம செஞ்சிட்ருக்கோம், எந்த அளவுக்கு இது மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கு, மற்ற அறுவை சிகிச்சைக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த சிகிச்சை முறை எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, இப்படி பல விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல நம்ம எல்லா விஷயங்களையும் பேசுறதுக்கு முன்னாடி இந்த ரோபோட்டிக் சர்ஜரி அப்படின்ற இந்த துறையை பற்றியே பேசலாம். ஏன்னா ஒரு காலத்தில் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரின்னு சொல்லும்போது அது ரொம்ப புதுமையாக இருந்தது. பட் இன்னைக்கு அது வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. அப்படின்னாலும் ரோபோட்டிக்ஸ்ன்னு வரும்போது இன்னும் அதை பற்றின ஒரு புரிதல், அவேர்னஸ் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது என்ன சார்? ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைங்கிறது ஒரு லாப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சையோட எக்ஸ்டென்ஷன் தான். லாப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சையில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய இடத்துல வந்து 4 இல்லை 5 தொலை போட்டு அந்த தொலையில் வந்து கருவிகளை செலுத்தி அதை வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு அந்த கருவியை வச்சு ஆப்ரேஷன் செய்கிறாங்க. ஆனால் அப்போ என்ன ஆகும், அந்த அறுவை சிகிச்சை செய்கிற நிபுணர் வந்து பேஷண்ட் பக்கத்துலேயே நிற்கணும். ஒரு மாதிரி சைடில் நிற்கிறதுனால அவரோட கையும் டயர்டாக போயிடும். ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரம் அறுவை சிகிச்சையும் போது அந்த கை டயர்டாக போய் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான தொய்வு ஏற்பட்டுடும். இதை தவிர வந்து லாப்ரோஸ்கோப்பியில் என்னென்னா 2D விஷன், அதாவது 2 பரிமாணத்தில் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ ஆனால் வயத்துக்குள்ளார இருக்கிற எல்லாமே 3 பரிமாணத்தில் இருக்குது. அந்த 2 பரிமாணத்துலேருந்து 3 பரிமாணம் கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம மூளை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால் மூளையும் தொய்வாயிடும். மூணாவதாக நீங்கள் பார்க்குறது என்னென்னா, அந்த லாப்ரோஸ்கோப்பிக்கான கருவிகள் எல்லாமே 2 இல்லை 3 வகையில் தான் நகரக்கூடியது. அதாவது இப்படி இப்படி இல்லை இப்படி இப்படி இல்லை ரவுண்டாக இப்படி நகரும், இவ்வளோ தான் செய்யக்கூடியது. ஆனால் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிபுணரோட கை பார்த்தீங்கன்னா அது வந்து பன்மடங்கு நல்லா மூவ் பண்ணும். ஆனால் அறுவை சிகிச்சை நிபுணர் வந்து இந்த மாதிரி நல்லா மூவ் பண்ணுற கையை உள்ளார வைக்க முடியாமல் லாப்ரோஸ்கோபிக் கருவிகளை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்ரேஷன் பண்ணி அதனால டயர்ட்னஸ் அதிகமாகுது. அந்த ஆப்ரேஷனோட ப்ரெசிஷன், நுணுக்கம் கம்மியாக போகிறது. இதை மீற தான், இதை மேலே வரத்துக்கு தான் வந்து ரொபோட்டிக் சிகிச்சை அறுவை சிகிச்சை வந்தது. ரொபோட்டிக் அறுவை சிகிச்சைனா இங்கேயும் மிஷின் ஆப்ரேஷன் பண்ணல, அதை நம்ம தெளிவுபடுத்திடணும். பல பேர் என்ன சினிமா பார்த்துருப்பாங்க, எந்திர மனிதன் சினிமா பார்த்துருப்பாங்க, எந்திர மனிதன் வந்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்களான்னு நினைப்பாங்க. கிடையவே கிடையாது. இங்கேயும் ஆப்ரேஷன் பண்ணுறது ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் தான். ஆனால் அந்த அறுவை சிகிச்சை நிபுணர் நான் சொன்ன இந்த லாப்ரோஸ்கோப்பியில் இருக்கிற அந்த டிஸ்அட்வான்டேஜை வந்து மீறத்துக்கான அட்வான்டேஜ் தான் ரொபோட்டிக்ஸில். ரொபோட்டிக் அறுவை சிகிச்சை என்ன உபயோகப்படுத்துதுன்னா, அந்த முப்பரிமாணத்தை உபயோகப்படுத்துது. அதாவது நம்ம 2 பரிமாணத்துலேருந்து மாறி 3 பரிமாணத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறதுனால அந்த அறுவை சிகிச்சையோட நுணுக்கம் பன்மடங்கு அதிகமாகுது. ரெண்டாவது பெரிய விஷயம் என்னென்னா, அந்த ஆப்ரேஷன் பண்ணுற அந்த அறுவை சிகிச்சை நிபுணர் பேஷண்ட் பக்கத்துலேயே நின்றுட்டே இருக்காமல் ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் பக்கத்தில் உட்காந்து பேஷண்ட்லேருந்து ஒரு 5 அடி தள்ளி உட்காந்துக்கிட்டு அந்த மிஷினை கண்ட்ரோல் பண்ணுறாரு. அந்த மிஷினை கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த மிஷின் பேஷண்ட்டோட வயத்துக்குள்ளார அந்த தொலைகள் மூலமாக சொருகி வச்சுருக்கோம் இல்லையா,
அந்த சொருகப்பட்ட மிஷினோட தன்மை பார்த்தீங்கன்னா அதான் 3வது விஷயம். அது என்னன்னா அது வந்து நம்ம கை எப்படி 270 டிகிரி நகருதோ அந்த மிஷினோட கை 360 டிகிரி நகரும். அதாவது நம்ம கையை விட பெட்டரா நகரும். அப்போ என்ன ஆகும், இந்த கையே இவ்வளோ பெருசு இருக்கு, ஆனால் அந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 4 மில்லிமீட்டர் 5 மில்லிமீட்டர் தான். அவ்வளோ அழகா சிறுமையான ஒரு இடம், ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய இடத்துக்கு மட்டும் போய் மற்ற அதாவது எந்த புற்றுநோயை மட்டும் வெட்டி எடுத்துட்டு மற்ற இடத்த டேமேஜ் பண்ணாமல் அதை ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த நுணுக்கம் இந்த ரோபோட்டிக் சர்ஜரியில் அச்சீவ் பண்ணுறோம். இதுதான் ரோபோட்டிக் சர்ஜரியோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒன்று லேப்ரோஸ்கோபிக்கில் வந்து அந்த 2 டைமென்ஷனில் பார்த்து நம்ம மைண்ட் அதை கன்வெர்ட் பண்ணி பண்ணும்போது இட்ஸ் ட்ரெயின் ஃபார் மைண்ட் ஆஸ் வெல் அஸ் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இங்கே அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அண்ட் ரொம்ப சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கம்ப்ளீட்டாக ரொட்டேட் பண்ணுது அப்படின்னும் போது பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. இப்போது ஒரு சர்ஜனாக இப்போது நீங்கள் ஒரு சர்ஜரி படிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரு பேஷண்ட்டோட நம்ம டைரக்ட் கான்டாக்ட் இருக்கிறதுக்கும் இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது இதுக்குன்னு தனியாக ஸ்கில்டு பீப்புள் தேவை இல்லைங்களா? ஒரு டாக்டர் வந்து எந்த அளவுக்கு ஒரு நுணுக்கங்களோட செயல்படணும்? ஏன்னா சின்ன விஷயம் எதுவானா கூட இட் லீட்ஸ் டு டேமேஜஸ் இல்லைங்களா? 100க்கு 100 உண்மை. அதாவது அறுவை சிகிச்சை நிபுணர் தான் இதில் முக்கியம். அதாவது நான் பேஷண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது, நோயாளிகளை சொல்லும்போது, நீங்கள் எனக்கு வந்து ஒரு குட்டி கார்லேருந்து ஒரு பெரிய கார் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், ஆனால் கார் ஓட்டக்கூடிய எனக்கு அந்த கார் ஓட்டிய திறன் இருந்தால் தான் அந்த கார் ஓடும். அதே மாதிரி அறுவை சிகிச்சை நிபுணருங்கிறவர் வந்து அந்த அறுவை சிகிச்சையை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எப்படி ஆப்ரேஷன் பண்ணணும், எங்கே போகணும், எப்படி பண்ணணுங்கிறத தெளிவாக இருந்து ஆப்ரேஷன் பண்ணால் தான் அந்த ஆப்ரேஷனுடைய சக்ஸஸ் வரும். அதனால மிஷின் இருக்கிறதுனால மட்டும் ஆப்ரேஷனோட சக்ஸஸ் வந்துடாது. அது ரொம்ப தெளிவாக இருக்கணும். 2வது விஷயம், அறுவை சிகிச்சை துறை படிக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பெரும்பாலும் வந்து ஓப்பன் சர்ஜரி, அதாவது வயத்தை கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் கற்றுப்போம். அதுக்கப்புறம் அதே இப்போலாம் வந்து ட்ரைனிங்கில் என்னென்னா லேப்ரோஸ்கோப்பியும் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன எதிர்பார்க்குறேன், இன்னொரு 10 வருஷத்தில் ரொபாட்டிக் சர்ஜரி அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் வந்துடும். என்ன மாதிரி ஆல்ரெடி குவாலிஃபை ஆன டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணோம், ரொபாட்டிக் சர்ஜரி வந்தபோது அதுக்குன்னு உரிய ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அந்த மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அந்த மிஷினை வந்து எப்படி பெஸ்ட்டாக உபயோகப்படுத்தணும், அந்த மிஷினில் எந்த காம்ப்ளிகேஷன் வராமல் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு ட்ரைனிங் எடுத்த அப்புறம் தான் நாங்கள் பேஷண்ட்டை வந்து அந்த மிஷின் உபயோகப்படுத்தணும். இப்போ வந்து இந்த ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை முறை 2003 வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இன்ஃபேக்ட் நான் சொல்ல விருப்பப்படுறதுனா இது முதல்ல இருதய அறுவை சிகிச்சைக்கு தான் இதை உபயோகப்படுத்துறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் இருதயம் வந்து ஒரு சுற்றி எலும்பு இருக்கிற இடத்துல இருக்கிறதுனால அது உபயோகப்படுத்த முடியாமல் போயிடுது. அதே வயத்துக்குள்ளார இருக்கிற ஆர்கன்ஸுக்கு வந்து ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆகிடுது. என்னென்ன தொலை போட்டு பண்ணதோ லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணதோ அப்படியே ரொபாட்டிக்ஸ்க்கு மாறிடுச்சு. 2003லேருந்து 2009 வரைக்கும் அமெரிக்காவில் இதை பல இடத்துல வந்து டெஸ்ட் பண்ணி அது ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆன அப்புறம் தான் நீங்கள் அமெரிக்கா விட்டுட்டு வெளியில் வர ஆரம்பித்து உலகமெங்கும் பரவி இப்போ இந்தியாவிலையும் வந்து நம்மக்கிட்ட இப்போ ஒரு 40 பக்கத்தில் இந்த கருவிகள் இந்தியா முழுக்க இருக்குது. நம்ம சென்னையில் ஒரு கருவி இருக்குது, தமிழ்நாட்டில் இன்னும் 2 இடத்துல இருக்குது, பாண்டிச்சேரியில் ஒரு இடத்துல இருக்குது. இப்போது இந்த அறுவை சிகிச்சை முறை அந்த கருவியும் வந்து இந்தியாவில் எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிச்சிடுது. ஆனால் அந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை நிபுணர் அதுக்குரிய ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட அப்புறம் தான் அதை பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து டூ நோ ஹார்ம், அதாவது நம்ம நன்மை செய்கிறோமோ இல்லையோ கெடுதல் செய்யக்கூடாது. ஸோ நோயாளிகளுக்கு நம்ம அறுவை சிகிச்சை பண்ணும்போது அந்த அறுவை சிகிச்சை நல்லா இருக்கணும், நோயாளி நல்லா ஆகணுங்கிறதுக்காக பண்ணுற விஷயம் வந்து அவங்களுக்கு கெடுதல் அமையக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம நீங்கள் சொன்னீங்க ஹார்ட்காக தான் இது முதல்ல இதை கண்டுபிடிச்சாங்க, ஆனால் அதுக்கப்புறமா அது செயல்பட முடியலை அப்படின்னீங்க. எந்த உறுப்புகளுக்கெல்லாம் நம்ம இந்த ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மூலமாக சரி பண்ண முடியும்? ரொம்ப ரொம்ப உபயோகப்படுத்துறது வந்து யூராலஜி, அதாவது யூரினரி ட்ராக்ட், சிறுநீரக வாயில், சிறுநீரகம் அதாவது கிட்னி, அப்புறம் பிளாடர் சிறுநீரக பை, ப்ராஸ்டேட் சுரபி சிறுநீரக பைக்கு கீழே இருக்கிறது. இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அந்த சிறுநீரகத்திலேருந்து வரக்கூடிய குட்டி டியூப், யூரிட்டர்னு ஒரு டியூப், இந்த இடத்துல இருக்கிற புற்றுநோயோ இல்லை அடைப்போ இல்லை எல்லாத்துக்குமே வந்து ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை ஒரு வரப்பிரசாதம். ரொம்ப ரொம்ப அதாவது பெரிய பெரிய கட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணது போய் ஒரு 4-5 தொலைவில் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த டெக்னாலஜியை வந்து மற்றவங்களும் உபயோகப்படுத்த ஆரம்பித்தாங்க. அடுத்த
பிரான்ச் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சது வந்து கைனகாலஜி. ஸோ அவங்க வந்து கர்ப்பப்பை ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இது உபயோகப்பட்டு இது வந்து இப்போது கைனகாலஜி வந்து ரொம்ப நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது. மூணாவது வந்து கைனகாலஜியில் ஒரு சப் பிரான்ச், அதாவது சிறுநீரக லீக், யூரினரி லீக், இன்கான்டினன்ஸுங்கிற ப்ரொசீஜருக்கு வந்து அதில் ப்ரொலாப்ஸுக்கு வந்து இது ரொம்ப உபயோகமாக இருக்குது. இதுக்கு அடுத்தது பிரான்ச் என்ன உபயோகப்படுத்த ஆரம்பிச்சுன்னா பீடியாட்ரிக்ஸ், அதாவது குழந்தைங்களுக்கான பண்ண அறுவை சிகிச்சை. பார்த்தீங்கன்னா குட்டி குழந்தை அதை 4 தொலை போடுறோம், ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும்போது இந்த நிஜமாகவே இந்த டூல் வரப்பிரசாதம். அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக இன்வால்வ் ஆகிருக்கிறது வந்து பெருங்குடலில் இருக்கிற புற்றுநோய்கள், அந்த டாக்டர்ஸும் இதை உபயோகப்படுத்த ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எல்லாருமே இந்த டெக்னாலஜியை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னா இதோட ப்ரெசிஷன், அதாவது நுணுக்கமாக ஆப்ரேஷன் பண்ணலாம். ஆப்ரேஷன் பண்ணுறதுனால வந்து அறுவை சிகிச்சை நிபுணருக்கான தொய்வு இது ரெண்டுமே கிடையாது. நுணுக்கம் அதிகப்படுத்துகிறோம், தொய்வு கம்மி, ஆட்டோமேட்டிக்காக இதை நம்ம எடுத்துக்கணும்னு தான் நம்ம நினைப்போம். கண்டிப்பாக, ஏன்னா இது ரெண்டுமே ரொம்ப தேவை. ஒர்க்கும் குறையுது, அதே நேரத்தில் இதோட அக்யூரசி ரேட் இன்னும் அதிகமாக இருக்குது, குவாலிட்டி இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னும் போது ப்ரிஃபர் பண்ணலாம். பட் இந்த காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் இன்னும் அது ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லைங்களா? இது எல்லாருக்கும் அஃபோர்டபுள் இல்லைன்ற ஒரு நிலைப்பாடம் இருக்குல்ல? ரொம்ப நீங்கள் சரியாக சொன்னீங்க. அதாவது எந்த ஒரு நல்ல விஷயமும் வந்து சராசரி மனிதனை போய் சேரணும், அதாவது மேன் ஆன் த ஸ்ட்ரீட்டுன்னு போம். அதாவது சராசரியாக ரோட்டில் போகிற ஒரு மனுஷனுக்கு போய் அந்த நன்மை அடையணும் அப்படிங்கிறது தான் ஒரு மருத்துவராக எங்களுக்கெல்லாம் ஆசை. அதில் பார்த்திங்கன்னா இந்த டெக்னாலஜி ரொம்ப நல்லா இருந்தால் கூட இதோட காஸ்ட் வந்து ஒரு விஷயந்தான். அதனால தான் வந்து எல்லா இடத்துலையும் இது அவைலபிளாக இல்லை. அப்படின்னு சொன்னால் கூட கவர்மெண்ட் செட்டப்லேயே, அதாவது அரசாங்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்போது பாண்டிச்சேரியில் ஜிப்மரில் வாங்கிட்டாங்க, டெல்லியில் எய்ம்ஸில் இருக்குது, சண்டிகரில் பிஜேயில் இருக்குது. அரசாங்கத்துலேயும் இதை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பொழுதைக்கு வந்து இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், அதாவது சராசரி லேப்ரோஸ்கோப்பியை விட அட்லீஸ்ட் ஒரு 1.5 மடங்கு காஸ்ட் அதிகமாகுது. ஆனால் என்னோட எதிர்பார்ப்பு என்னென்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன காஸ்ட் இருந்தோ அதில் இப்போ பாதி தான் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 வருஷத்தில் இன்னும் காஸ்ட்டு கம்மியாகி சராசரி மனிதனை போய் இது சேர்ந்துரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார், அப்படி இருந்தால் அது ஒரு நல்ல ஒரு சூழல் தான் எல்லாருக்குமே நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் சார்ந்திருக்கிற துறை வந்து யூரோ ஆங்காலஜி அப்படின்னு. ஸோ இந்த யூரினரி பிளாடரில், யூரினரி ட்ராக்ட் இது சார்ந்த கிட்னியில் எங்கே புற்றுநோய் இருந்தாலும் அதற்கான ஒரு நிபுணர் அப்படின்னும் போது இந்த பிரான்ச்சை பற்றி சொல்லுங்கள். பொதுவாக எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? யூரோ ஆன்காலஜி அப்படின்னா இது நான் சொன்ன மாதிரி யூரினரி ட்ராக்ட், அதாவது சிறுநீரக வாயில் வந்து சிறுநீரகத்துலேருந்து வர டியூப் யூரிட்டர், சிறுநீரகப்பை, ப்ராஸ்டேட் சுரபி, ஆண் உறுப்புகள், சில சமயம் பெண் உறுப்புகளில் வர புற்றுநோய் அந்த யூரினரி ட்ராக்டை அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அதுலேயும் நாங்கள் இன்வால்வ் ஆகிறோம். இதில் எல்லாத்துலேயுமே ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை ஒரு வரப்பிரசாதம். முன்னாடி வந்து கிட்னி, அதாவது சிறுநீரகத்தில் வர புற்றுநோய்க்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பெரிய வயத்தை கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம். அப்புறம் லேப்ரோஸ்கோப்பி வந்தபோது கிட்னியை எடுக்கிறதுக்கான வசதிகள் நல்லா இருந்தது. ஆனால் கிட்னியில் ஒரே ஒரு கட்டியை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கான வசதிகள் லேப்ரோஸ்கோப்பியில் கொஞ்சம் கம்மி தான். இதுதான் பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சிருச்சு ரொபாட்டிக்ஸில். அதாவது கிட்னியில் ஒரு கட்டி இருக்குது, கட்டியை மட்டும் எடுக்கணும், கிட்னி அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும், சிறுநீரகத்தை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இந்த அறுவை சிகிச்சை மூலம் பண்ணும்போது பேஷண்ட் வந்து அன்றைக்கி சாயந்தரமே எழுந்து உட்காந்துடுறாங்க, அடுத்த நாள் வீட்டுக்கு போயிடுவாங்க. இது வந்து ஒரு பெரிய மாற்றம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்னிலேருந்து வர டியூப்பில் வர புற்றுநோய் இருந்ததுன்னா அந்த கிட்னி அந்த டியூப் அனைத்தும் எடுத்துகிட்டு வயத்தில் குட்டியும் சின்ன ஓட்டை வழியாக எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம். இதுவும் அதே மாதிரி தான். இந்த ரொபாட்டிக்ஸ் அறுவை சிகிச்சையில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் இன்றைக்கி காலையில் அட்மிட் பண்ணி இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணி அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். அதுதான் ஒரு பெரிய மாற்றம். இதில் ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை வந்து தன்னோட பெயர் வாங்கிக்கிட்டது ஒரு முக்கியமான அறுவை சிகிச்சை, ப்ராஸ்டேட் கேன்சர். அதாவது ப்ராஸ்டேட்டிக் சுரபியில் வர புற்றுநோயில் தான் வந்து அமெரிக்காவில் ஃபஸ்ட் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அங்கே இன்ட்ரடியூஸ் ஆகி ப்ராஸ்டேட் கேன்சர் ஆப்ரேஷன், அதாவது ரேடிக்கல் ப்ராஸ்டடெக்டமி அப்படிங்கிற ஆப்ரேஷனுக்கு தான் வந்து அமெரிக்காவில் பெரும்பாலும் உபயோகப்படுத்துகிறாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க ரொபாட்டோட உபயோகம் அந்த ஆப்ரேஷனுக்கு தான் பெரும்பாலும், அதாவது நான் 70% சொல்லுவேன், அவ்வளோ உபயோகப்படுது அதுக்கு. அதில் என்னென்னா முன்னாடி நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், பெரிய கட் பண்ணிட்டு இருந்தோம். ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து யூரின் லீக்கேஜ் பல நாள் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நுணுக்கமான அறுவை சிகிச்சை பண்ணுறதுனால பேஷண்ட்டு அடுத்த நாளே வீட்டுக்கு போயிடுவாங்க.
இந்த லீக்கேஜெலாம் வந்து 2 வாரம் 3 வாரத்தில் சரியாயிடுறது. அதனால் பேஷண்ட்டோட நன்மை பன்மடங்கு. அதாவது ஏர்லி ரிட்டர்ன் டு ஒர்க். இப்போ வேலை செய்கிற ஒருத்தர் வந்து இந்த ஆப்ரேஷனுக்காக வந்தாருன்னா முன்னாடி 3 மாதம் வரைக்கும் அவர் வேலைக்கு போக முடியாமல் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் வேலை செய்ய வந்தாருன்னா 3ஆவது வாரம் அவர் வேலைக்கு போயிடுறாரு. அதுதான் மாற்றம். அந்த மாற்றத்தை ஏற்படுத்திட்டோம். அப்புறம் சிறுநீரக பை, அதாவது யூரினரி பிளாடர் கேன்சர், அதை முழு சிறுநீரக பையும் எடுத்துட்டு புதுசாக ஒரு பை தைச்சு உள்ளார வைக்கிற அளவுக்கு வந்து ரோபோட் உபயோகப்படும். இந்த மாதிரி இருக்கிற ஆப்ரேஷன் வந்து முன்னாடி லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணுற முயற்சி பண்ணோம்னா 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஆகும். ரொம்ப துஞ்சு போயிடும். அறுவை சிகிச்சை நிபுணருக்கும் ரொம்ப டயர்டாகிடும், பேஷண்ட் எல்லாருமே டயர்டாகிடுவாங்க. அண்ட் அந்த ஆப்ரேஷனோட அவுட்கம்லேயே வந்து காம்ப்ளிகேஷன் கொஞ்சம் அதிகம். இந்த ரொபாட்டிக் சர்ஜரியில் வந்ததுனால அந்த காம்ப்ளிகேஷனோட ரேட்ஸ் ரொம்ப கம்மியாக்கிட்டோம். ஒரு நுட்பமான ஒரு பகுதியில் ரொம்ப துல்லியத்துக்கு பக்கத்தில் நம்ம போகக்கூடிய அளவுக்கு ஆன வாய்ப்புகள் இந்த ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மூலமாக நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு. பொதுவாக புற்றுநோய் அப்படின்னும் போது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி தெரிய வரும் சார்? நம்ம ஒரு சர்ஜரி போகிற லெவல் வரும்போது தான் நம்மளுக்கு இந்த நோயோட தாக்கமே தெரியுமா, இல்லை ஆரம்பத்திலேயே நம்மளுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதான் சிறுநீரக சார்ந்த புற்றுநோய்கள் வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஸ்டேஜ் 1, அதாவது ஆரம்ப நோயின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆரம்ப காலத்தில் இருக்கிற புற்றுநோய் வந்து பெரும்பாலும் தெரியறதில்ல. அது வந்து ஒரு 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 சிம்டம் ஒன்று காஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் சிறுநீரகத்தில் இருக்கிற புற்றுநோயோ இல்லை ப்ராஸ்டேட்டில் இருக்கிற புற்றுநோயோ வந்து வெளியில் தெரியறதில்ல. ஆனால் சிறுநீரக பையில் இருக்கிற புற்றுநோய் வந்து யூரின் போகும்போது ரத்தம் வரும். அந்த ரத்தம் வந்ததுன்னா உடனே டாக்டரை போய் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நேயர்களுக்கு சொல்ல விருப்பப்படுறது என்னன்னா, யூரினில் ரத்தம் வந்ததுன்னா இது ஒன்றும் இல்லை, சூடுனால வந்துச்சு அப்படின்லாம் நீங்கள் சொல்லாமல் ஒரு மருத்துவர் அணுகி அதுக்குரிய டெஸ்ட்டும் அதுக்குரிய சிகிச்சையும் எடுத்துக்கோங்க. மற்ற 2 இடம், அதாவது நேம்லி சிறுநீரகம் மற்றும் ப்ராஸ்டேட் சுரபியில் இருக்கிற ஆரம்ப கால புற்றுநோய் பெரும்பாலும் தெரியறதில்ல. இங்கே தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹெல்த் செக்கப். இப்போ வந்து பெரும்பாலும் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பல பேர் வந்து ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறாங்க. அந்த ஹெல்த் செக்கப்பில் இந்த புற்றுநோய் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறோம். ஒரே ஒரு சின்ன அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், ப்ராஸ்டேட்டுக்கு வந்து ஒரே ஒரு பிளட் டெஸ்ட், இது பண்ணாலே உங்களுக்கு இருக்குதா இல்லையாங்கிறதுக்கான அறிகுறிகள் தெரிஞ்சிடும். அது இதில் என்ன விசேஷம்னா, ஏர்லி புற்றுநோய், அதாவது ஆரம்ப கால புற்றுநோய் வந்து சிம்டம் இல்லைன்னா கூட கண்டுபிடிச்சி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணனா 98-99% குணப்படுத்திடலாம். ஸோ குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் பன்மடங்குது. க்யூர் ரேட் இஸ் வெரி ஹை ஃபார் ஏர்லி கேன்சர்ஸ். ஸோ அதனால் ஆரம்ப கால புற்றுநோய் கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு அவசியம். எனக்கு வந்து நான் இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நான் போய் ஒரு மருத்துவர் அணுகி என்னோட உடம்பை செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு மனிதர்கள் அனைவரும், பெண்களும் ஆண்களும் நினைக்கணும், செய்யணும். அது வந்து ஒரு நல்ல விஷயம். இதை தவிர வந்து ஆண் உறுப்புகள், அதாவது டெஸ்டிகுலர் கேன்சர் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி வந்து மார்பகத்தை வந்து தானே பெண்கள் எக்ஸாமின் பண்ணிக்கணும்னு நம்ம சொல்கிறோமோ, டெஸ்டிகுலர் செல்ஃப் எக்ஸாமினேஷனும் ஆண்கள் வந்து எல்லாருமே பண்ணணும். 20 வயசுக்கு மேலே இருக்கிற அனைத்து பேரும் பண்ணணும். இதுவும் வந்து ஆரம்ப கால புற்றுநோய் உடனே கண்டுபிடிச்சிடும், உடனே குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம். புற்றுநோய் வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம். இந்த லாஸ்ட் 20 இயர்ஸில் என்ன ஆயிருக்குன்னா, ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிக்கிறது அதிகமாகி நம்ம வந்து குணப்படுத்துறத அதிகமாகிடுச்சு. இப்போ பல பேர் வந்து கேன்சர் சர்வைவர், புற்றுநோயை வென்றவர்களாக தான் நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம், ரொம்ப பெருமைக்குரிய விஷயம், பாராட்டுக்குரிய விஷயம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு லாஞ்சிவிட்டி கூடுது அப்படிங்கிறதே மருத்துவத்துறையோட ஒரு சக்ஸஸ் அப்படின்னு நம்ம பொதுமக்களையும் அதில் சொல்லணும். அவங்களோட இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால தான் இது நடந்தது. கண்டிப்பாக சார். ஒரு பிரச்சனை அப்படின்னு வருதுன்னா அதுக்கு எல்லாமே ப்ரிவென்ஷன் தான் நம்ம முதல்ல பேசுவோம். எந்த ஒரு மருத்துவ துறைக்குமே இந்த ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடி நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து நம்மளுக்கு முன்னாடி சிம்டம்ஸ் தெரியும், இல்லை வராமல் நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த யூரோ ஆங்காலஜியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இல்லை ஹெரிடிட்டரி சார்ந்த ஒரு பிரச்சனையா இதுவும்? அதாவது அப்பாவுக்கு இருந்தால் தனக்கு வரும், அப்பா அம்மாவுக்கு இருந்தால் தனக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ரிஸ்க். அப்பாவுக்கு இருந்தால் தனக்கு நிச்சயமாக வரும் அப்படிங்கிற மாதிரி யூராலஜியில் எதுவும் கிடையாது. அதாவது 100% வரும் அப்படின்னு கிடையாது. ஆனால் அப்பாவுக்கு வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் இருந்தது, ப்ராஸ்டேட் சுரபியில் புற்றுநோய் இருந்ததுன்னா பையனுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் ஒரு சிறு அளவு அதிகமாகுது. ஸோ அதனால் ஹெரிடிட்ரின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மக்களாகிய நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றே ஒன்று செய்ய முடியும், புகைப்பிடிப்பதை நிறுத்த முடியும். ஏன்னா புகைப்பிடித்தல் மட்டுமே, அது ஒரே ஒரு காரணமே உங்களுக்கு சிறுநீரக புற்றுநோய், கிட்னி கேன்சர்,
புராஸ்டேட் சுரப்பி புற்றுநோய், சிறுநீரக பை புற்றுநோய், இது 3த்துக்குமே காரணமாக இருக்குது. இதை தவிர வந்து ஆண்குறி வர புற்றுநோய்க்கு இது காரணமாக இருக்குது. அதனால அப்படின்னா சிகரெட் பிடிக்காத யாருக்குமே இது வராதா அப்படின்னு பல பேர் கேட்பாங்க. டாக்டர் நான் பிடிச்சதே இல்லை, எனக்கு வந்துடுச்சுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயந்தான் வந்தது. ஆனால் நீங்கள் சிகரெட் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் பன்மடங்கு அதிகமாகுது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அந்த புற்றுநோய் வந்து நீங்கள் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது இன்னமும் மோசமாக பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகுது. அதாவது கேன்சர் ரேட் அதிகம், கேன்சர் ப்ரோக்ரஸும் அதிகம். அதனால் சிகரெட் பிடிக்கிறது, புகைப்பிடித்தல் அப்படிங்கிற ஒரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே நிறுத்தினாலே நம்ம ரிஸ்க்கை நிறைய குறைச்சிருவோம். அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஆனுவல் செக்கப். ஒரு வயசுக்கு மேலே நமக்கு வந்து சுகர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா அப்படின்னு பார்க்குற மாதிரி புற்றுநோய்கள் இருக்கா அப்படின்னு பார்க்குறதும் வந்து ஒரு புத்திசாலித்தனம் தான். உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி டாக்டர் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை போய் ஒரு செக்கப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி புற்றுநோய் ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிடலாம். அதில் 3வது விஷயம் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா சிறுநீரில் வந்து ரத்தம், அதாவது ஹெமச்சூரியா, பிளட் இந்த யூரின் அப்படி இருந்ததுன்னா தயவு செஞ்சு எனக்கு இது ஒன்றும் இல்லை, இது போயிடுச்சு, ஒரே ஒரு முறை தான் வந்தது, ஒரு ட்ராப் தான் வந்தது அப்படின்னு உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. ஒரு துளி வந்தாலும் ஒரு முறை வந்தாலும் சிறுநீரகத்தில் ரத்தம் தான். அதுக்கு நீங்கள் போய் மருத்துவரை அணுகி அதுக்குரிய டெஸ்ட்டையும் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்னா எந்த மாதிரியான ஒரு பாதிப்பு இருக்கும் சார் அட்வான்ஸ் கேன்சருக்கு? இந்த இந்த துறையில் இருக்கிற புற்றுநோய்கள் எல்லாமே வந்து இந்தியாவில் என்னதான் நம்ம வந்து ஏர்லி டிடெக்ஷனுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு நான் சொன்னால் கூட சராசரி மனிதன், த மேன் ஆன் த ஸ்ட்ரீட், இன்னமும் நிறைய பேர் அட்வான்ஸ் கேன்சரில் தான் வராங்க. அது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயந்தான். ஸோ அதனால் அட்வான்ஸ் கேன்சர் இன்னமும் நாங்கள் நிறையா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா லாஸ் ஆஃப் வெயிட், லாஸ் ஆஃப் appetite. நல்லா தான் இருந்தாருங்க, உடம்பு மெலிஞ்சு போச்சு, இதாகிடுச்சு, ஒரு மாதமாக அவருக்கு யூரினில் ரத்தம் வருது அப்படிங்கிறது, அப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அட்வான்ஸ் கேன்சருக்கான அறிகுறியாக இருக்கலாம். அதே மாதிரி ரொம்ப முதுகு வலிங்க, எப்போ பாரு முதுகு வலி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு 50 வயசு ஆள் ஒருத்தங்க சொன்னாங்கன்னா அவங்களும் வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து முதுகுக்கு பரவி இருக்கலாம். ஸோ அதனால் உங்கள் முதுகு வலியும் நீங்கள் அது இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க. நீங்கள் போய் அதுக்குன்னு ஒரு ஆர்த்தோபெடிக் டாக்டரையோ உங்கள் ஃபேமிலி டாக்டரையோ பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன டெஸ்ட் வேணும்னா பண்ணி ஒன்றும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முதுகு வலியை ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ லாஸ் ஆஃப் வெயிட், லாஸ் ஆஃப் appetite அண்ட் பெயின், ப்ளீடிங், இதுதான் வந்து ஒரு முக்கியமான இருமல், ரொம்ப நிற்காமல் வர இருமல். சில சமயம் வந்து சில பேருக்கு ஜுரம் அதிகமாக வரும். சார் நைட்டு பார்த்தீங்கன்னா 100 டிகிரி 101 டிகிரி வருது, அதுவும் வந்து ஒரு கேன்சருக்கான அறிகுறியாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி இருந்ததுன்னா எனக்கு ஒன்றும் இல்லைன்னு நினச்சிக்காம ஒரு மருத்துவரை அருகி அந்த டெஸ்ட்டை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அட்வான்ஸ் ஸ்டேஜில் நம்ம டயக்னோஸ் பண்ணியிருக்கோம் இவருக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அறுவை சிகிச்சை மூலமாக எந்த அளவுக்கு இதை சரி பண்ண முடியும்? அட்வான்ஸ் ஸ்டேஜ் இருந்தால் கூட நம்பிக்கை கிடையாது, நம்பிக்கை இல்லாமல் போகிறதில்ல. ஸோ அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்கள வந்து நம்ம குணப்படுத்த முடியாமல் போகலாம், அதாவது அவங்கள க்யூர் பண்ண முடியாமல் போகலாம். ஆனால் அவங்க வாழற நாள் நல்லா வாழ வைக்க முடியும். அதாவது குவாலிட்டி ஆஃப் லைஃப், வாழற நாள் நல்லா வாழணும். முடிஞ்சால் வாழற நாளையும் அதிகப்படுத்த முடியும். குவான்டிட்டி ஆஃப் லைஃப் அதையும் அதிகப்படுத்த முடியும், குவாலிட்டி ஆஃப் லைஃபையும் அதிகப்படுத்த முடியும். அதுக்கு வந்து இப்போ மருத்துவத்துறையில் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ரொம்ப வந்துடுது. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இது மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் அறுவை சிகிச்சை, கீமோதெரப்பி, அதாவது மருந்து கொடுக்கறது, அண்ட் நுண்கதிர்வீச்சு, ரேடியேஷன் காம்பினேஷன் யூஸ் பண்ணுவோம். அதாவது எந்த கேன்சருக்கு எந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணனா பேஷண்ட்ஸ் நிறைய நாள் வாழ்வாங்க அண்ட் வாழற நாள் நல்லா வாழ்வாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒரு மல்டி டிசிப்ளினரி மீட்டிங், அதாவது எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சேர்ந்து உட்காந்து இதை பற்றி இந்த பேஷண்ட்டுக்கு எது மாதிரி செஞ்சால் நல்லா வரும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவோம். இதுக்கு பேர் சீக்வென்ஷியல் தெரப்பி, அதாவது ஒன்று ஆரம்பித்து அதுக்கு மேலே 2வது ஆட் பண்ணி தேவைப்பட்டால் 3வது ஆட் பண்ணுறதுனால. ஸோ இப்போது என்னென்னா ஒரு சராசரி மனிதன் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ டாக்டர் 2-3 ட்ரீட்மெண்ட்டுங்கும் போது காஸ்ட் அதிகமாகுமே, நான் செலவு அதிகமாகுமேன்பாங்க. அது உண்மைதான். ஆனால் செலவு அதிகமாகிறதுனால இப்போ அதுவும் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த குறிய செலவு முன்னாடிலாம் வந்து எவ்வளோ ஆச்சோ அதை விட இப்போ பன்மடங்கு குறைஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம அட்வான்ஸ்மெண்ட், அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரக்ஸ் எல்லாமே பெட்டர் ஆகிடுது. ஸோ அட்வான்ஸ் கேன்சர் இருந்தால் கூட நம்பிக்கை இழக்கக்கூடிய அவசியம் இல்லை. நம்பிக்கை இருக்கணும். உங்களை வந்து அதிக நாளும் வாழ வைக்க முடியும்.
நீங்கள் வாழ்க்கையும் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைக்க முடியும். ஒரு ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை நிபுணராக நீங்கள் சார்ந்திருக்கிற துறை யூரோ ஆங்காலஜி அப்படின்னாலும் இன்றைக்கி இந்த நவீன அறுவை சிகிச்சை மூலமாக எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு நுணுக்கமான அறுவை சிகிச்சையை செய்ய முடியுது, அதையும் எவ்வளோ ஒரு நல்ல குவாலிட்டியோட தரத்தோடு இன்றைக்கி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரோபோட்டிக் சர்ஜரி அப்படிங்கிறதே என்ன, இதை எந்தெந்த துறைக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ண முடியும், நீங்கள் சார்ந்திருந்த இந்த துறையில் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை ஆரம்ப நிலையில் நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படி, அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் போனால் கூட அவங்களுடைய வாழ்நாளை வந்து இன்னும் நம்ம நீட்டிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த துறையில் எப்படி இருக்குது, குறிப்பாக ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது என்ன அப்படின்ற ஓரளவு ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இது அமைஞ்சிச்சு. உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. பல்கலைக்கழகங்களில் உள்ள புத்தகங்களிலிருந்து நாம் படித்து அறிந்து கொள்ள வேண்டியவற்றை பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே நமக்காகவே அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கும் நமக்காக சில தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். லெபனானில் பிறந்து அமெரிக்காவில் வாழ்ந்து 48 வயதிலேயே இறந்து போன கலீல் ஜிப்ரான் உலகம் முழுவதும் புகழ்பெற்ற கவிதைகளை, குட்டி கதைகளை உலகுக்கு தந்தவர். அவருடைய குறுங்கதைகளை ஆங்கிலத்திலே ஃபேபிள்ஸ் என்று சொல்லுவார்கள். சின்ன சின்ன கதைகள், அதற்குள் ஏராளமான செய்திகள். அவர் வாழ்க்கை முழுவதும் ஒரு விதமான வறுமையிலேயே வளர்ந்தவர். சிறுவயதிலேயே தன் தந்தை ஏதோ ஒரு குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கிறார் என்பதை மட்டுமே அறிந்த பிள்ளை. பிறகு தான் பிறந்த மண்ணை விட்டு தன் தாயுடனும் உடன் பிறந்தவர்களோடும் அமெரிக்காவிலே பாஸ்டன் நகரத்திலே வந்து தங்கினார். பாஸ்டனிலே தான் படித்தார். லெபனானில் இருக்கிற போது அவர் வறுமை காரணமாக பள்ளிக்கூடத்திற்கு கூட அனுப்பப்படவில்லை. பாஸ்டனிலே தான் படித்தார். ஏதோ ஒரு அந்நிய மண்ணுக்கு வந்திருக்கிறோம் என்கிற அவலம் அவருக்குள்ளே இருந்தாலும் அமெரிக்கா அப்படி இல்லாமல் அவருக்கு தனியாக ஒரு ஆசிரியரை அமர்த்தி ஆங்கிலம் சொல்லிக் கொடுத்து பள்ளிக்கூடத்திலும் சேர்த்து கொண்டது. எனவே அவர் தன் வாழ்நாள் இறுதி வரையில் அமெரிக்காவிலேயே இருந்தார். அவருடைய அந்த குறுங்கதைகள், அவை தமிழில் மிட்டாய் கதைகள் என்னும் பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டு கிழக்கு பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. என் சொக்கன் அதனை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். மிக எளிமையாக படித்தால் உடனே இது தமிழிலேயே எழுதப்பட்டிருக்கிறது என்று கருதத்தக்க அளவில் ஒரு நல்ல மொழிபெயர்ப்பில் அந்த நூல் வந்திருக்கிறது. அதற்குள் அரை பக்கம், ஒரு பக்கத்துக்குள் பல கதைகள் இருக்கின்றன. சில கதைகளை பார்க்கிற போது கலீல் ஜிப்ரான் சின்ன சின்ன செய்திகள் மூலம் வாழ்வின் பெரிய தத்துவங்களை எப்படி சொல்லியிருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடியும். சிறியதும் பெரியதும் என்று வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நாம் பகுத்து பகுத்து பார்க்கிறோம். இது மிகச் சிறியது, இது மிக பெரியது என்று பார்க்கிறோம். இந்த பார்வையே வெறும் தோற்றம்தான் என்பதை போகிற போக்கில் 2-3 குறுங்கதைகளில் அவர் ஒரு நையாண்டியாக சொல்லி போவார். எது சிறியது எது பெரியது என்பதெல்லாம் வெறும் ஒப்பீட்டு சொற்கள் தான். இதனோடு ஒப்பிடுகிற போது இது சிறியது, அதனோடு ஒப்பிடுகிற போது இது பெரியது, அவ்வளவுதான் வாழ்க்கையில். எதுவும் நிரந்தரமாக சிறியது, நிரந்தரமாக பெரியது என்றெல்லாம் இல்லை. ஒரு சிறுவன் இறந்து போய்விடுவான். அவனுடைய தாய் அரற்றுவாள், ஐயோ என் மகன் இறந்து போய்விட்டானே, நான் என்ன பிழை செய்தேன், அல்லது அவன்தான் என்ன பிழை செய்தான், எதற்காக என் மகன் இறந்து போய்விட்டான் என்று அவன் அரற்றுகிற போது அக்கம்பக்கத்திலே இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள், ஆறுதல் சொல்லுவார்கள். வைத்தியர் சொல்லுவார், அவரை பார்த்து கேட்பார், இந்த தாய், என் மகன் யாரால் கொல்லப்பட்டான், ஏன் இறந்தான்? சொல்லுவார், உன் மகனை காய்ச்சல் கொண்டு விட்டது, நாங்கள் என்ன செய்வோம்? அப்படியா, காய்ச்சல் என்றால் என்ன? அதற்கு அந்த வைத்தியர் சொல்லுவார், காய்ச்சல் என்பது ஒரு மிகச்சிறிய ஒன்றுதான், அது சாதாரணமாக கூட வந்து போகும், சில வேளைகளில் இப்படி மரணத்துக்கும் வழிவிடும். எனவே காய்ச்சல் ஒரு சிறிய ஒன்று, அதை நாம் பார்க்க முடியாது, அது என்ன என்றும் நம்மால் விளக்க முடியாது. அந்த காய்ச்சல் தான் உன் மகனை கொண்டு விட்டது. இவளுக்கு துக்கம் தாழவில்லை. கண்ணுக்கு தெரியாத மிக மிக சின்ன ஒன்று, அது மிகச் சிறியது என்று தான் வைத்தியர் சொல்லுகிறார். அதுவா என் மகனை கொண்டு விட்டது?
ஒரு மிகப்பெரிய சக்தி ஒன்று கொன்றால் கூட குற்றமில்லை, மிகச்சிறியது கண்ணுக்கு தெரியாதது கொன்று விட்டது என்கிறாரே என்று மீண்டும் அலற்றுகிறாள். ஒரு ஞானியை பார்க்கிறாள். ஞானியை பார்க்கிற போது இதனை சொல்லி அழுகிறாள். என் மகனை காய்ச்சல் ஒரு மிக மிகச் சிறியது என்று வைத்தியர் சொல்கிறார், கண்ணுக்கு தெரியாது என்கிறார், அது என் மகனை கொண்டு விட்டதே நியாயமா என்று கேட்கிற போது ஞானி சொல்கிறாள், அப்படி இல்லை, உன் மகன் காய்ச்சலின் மூலம் இறந்து போனானே தவிர அது காய்ச்சலால் அல்ல, இது கடவுளின் சித்தம் என்று அவர் சொல்கிறார். அப்படியா? கடவுள் என்றால் யார் என்று அவளுக்கு தெரியவில்லை. கடவுள் என்றால் அவர் மிக மிக பெரியவர், எங்கே இருக்கிறார், அவரை பார்க்க முடியாது என்று ஞானி சொல்கிறார். இப்போது இந்த தாய்க்கு ஒரு கேள்வி வருகிறது. காய்ச்சல் மிக மிகச் சிறியது என்கிறார்கள், அதையும் பார்க்க முடியாது. கடவுள் மிக மிக பெரியவர் என்கிறார்கள், அவரையும் பார்க்க முடியாது. எனவே ஒரு மிக மிக பெரியவர் ஒரு மிக மிகச் சிறிய காய்ச்சலின் மூலம் என் மகனை கொண்டு விட்டார், இரண்டு பேரையும் பார்க்க முடியாதென்றால் என்ன நியாயம் என்று அவள் மறுபடியும் அரற்றுகிறாள். அந்த தாய்க்கு யாராலும் ஆறுதல் சொல்ல முடியவில்லை என்று ஒரு குறுங்கதை சொல்லும். இதில் கலீல் ஜிப்ரான் மிக நையாண்டியாக சொல்ல வருகிற செய்தி என்ன என்றால், சிறியதென்றும் பெரியதென்றும் இவர்கள் கற்பித்து கொண்டதை அந்த தாயினால் விளங்கி கொள்ள முடியவில்லை. உலகத்தில் சிறியது என்றும் எதுவும் இல்லை, பெரியது என்றும் எதுவும் இல்லை, எல்லாம் தோற்றம், எல்லாம் அவரவர் பார்வை சார்ந்தது என்பதை ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்த செய்தியை மிக எளிமையாக ஒரு தாயினுடைய, ஒன்றுமறியாத தாயினுடைய பார்வை கொண்டு இந்த குறுங்கதையில் அவர் விளக்குவார். இதே போலத்தான் பெரியது சிறியது என்பதை இன்னொரு குறுங்கதையிலும் அவர் சொல்லுகிற அழகு தனித்துவமானது. ஒரு ஓடையை பார்த்து ஒருவன் சொன்னான், நீ மிகச் சிறியதாக இருக்கிறாய், உனக்கு தெரியுமா, நீ இன்னும் கொஞ்சம் தொலைவு போய் பார்த்தால் அங்கே ஒரு மிகப்பெரிய கடல் இருக்கிறது, நீ இறுதியாக அங்கு கூட போய் சேரலாம், நீ ஒரு ஆற்றில் கலந்து அந்த ஆறு போய் கடலில் சேரலாம், கடல் மிக மிக பெரியது, நீ இவ்வளவு சிறியதாக இருக்கிறாயே என்று சொல்லுகிற போது அந்த ஓடை நினைத்து கொண்டதாம், இவன் எல்லாவற்றையும் பெரிதுபடுத்துவான் போல் இருக்கிறது, கடல் என்றாலும் தண்ணீர் தானே, ஏன் என்னை பார்த்து சிறியதென்றும் கடலை பார்த்து பெரியதென்றும் இவன் சொல்லுகிறான் என்று அந்த ஓடை நினைக்கும். பிறகு அதே மனிதன் கடலை பார்க்கிற போது சொல்லுவான், அடே அப்பா, நீ எவ்வளவு பெரியதாக இருக்கிறாய், நான் நேற்றைக்கு ஒரு ஓடையை பார்த்தேன், மிகச்சிறிய அளவில் இருக்கிறது, அந்த நீர் எங்கே போவதென்று தெரியாமல் அப்படியே அந்த இடத்திலேயே தேங்கி தேங்கி மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது, உன்னை பார்த்தால்தான் அடே அப்பா கொந்தளிப்பும் குமுறலும் அலைகளுமாக நீ எவ்வளவு பெரியவனாக இருக்கிறாய் என்று கடலை பார்த்து சொல்லுகிற போது கடல் நினைத்து கொண்டதாம், இவன் மற்றவர்களை சிறுமைப்படுத்துகிறானே, ஓடை என்றால் என்ன அவ்வளவு இழிவா என்ன, அதனை இவன் படி சிறுமைப்படுத்துகிறானே என்று கடல் நினைத்து கொண்டதாம். எனவே ஓடை சிறியதும் இல்லை, கடல் பெரியதும் இல்லை, ஓடை ஆற்றில் கலந்து ஆறு கடலில் கலந்தால் பிறகு எது ஆறு எது ஓடை, எந்த ஓடை எந்த ஆற்றில் கலந்து எங்கே வந்து கடலில் கலந்தது என்று யாருக்கும் தெரியாது. பிறகு எல்லாம் கடல்தான், எல்லாம் நீர்தான். எனவே இப்படி நம்முடைய பார்வைகளை கலீல் ஜிப்ரான் சின்ன சின்ன கதைகளின் மூலம் விளக்குவார். ஒரு கிழவன் கடற்கரையில் நின்று கடலை பார்த்து கவலையோடு சொல்கிறான், 30 ஆண்டுகளுக்கு முன்னால் என் மகள், நான் ஆசையாய் வளர்த்த மகள், எனக்கு எல்லாம் அவள்தான், என்னை விட்டுவிட்டு இந்த கடலே உன் மூலமாகத்தான் ஒரு மாலுமி அவளை அழைத்து கொண்டு போய்விட்டாள். நான் சாபம் கொடுத்தேன், என்னை ஏமாற்றி விட்டு என் பாசத்தை தொலைத்து விட்டு போகிறாயே, உனக்கு அழிவுதான் என்று சாபம் கொடுத்தேன். நான் சாபம் கொடுத்த 6 மாதத்திலேயே ஒரு மிகப்பெரிய புயல் வீசியது, கடல் கவிழ்ந்து போயிற்று, கடலில் கப்பல் கவிழ்ந்து போயிற்று, மாலுமி உட்பட என் மகள் உட்பட எல்லோரும் இறந்து போய்விட்டார்கள் என்று சொல்லுவான். இது அவன் சோகமாக வெளிப்படுத்துகிறானா கர்வமாக வெளிப்படுத்துகிறானா என்று கடல் கவனிக்கிறது. தன் மகளை தற்காலிகமாக இழந்தது போகாது என்று நிரந்தரமாகவும் இழந்து விட்டதற்கு பிறகு மகளை இழந்த சோகத்தை விட இந்த கிழவனுக்கு தன் சாபம் பலித்து விட்டது என்கிற கர்வம்தானே கூடுதலாக இருக்கிறது. இந்த மனிதர்களுக்கு பாசத்தை விட சாபம் பெரிதென்று தோன்றுகிறதே என்று கடல் நினைத்தது என்று எழுதுவார். இப்படி அழகழகான குறுங்கதைகளை கலீல் ஜிப்ரான் எழுதியிருக்கிறார். 48 வயதுக்குள் இத்தனை அனுபவங்களா என்று எண்ணி வியக்க தோன்றுகிறது.
காலங்கள் மாறிக்கொண்டே வருவது போலவே கல்வியிலும் பல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே வருகின்றன. தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் புதிய கல்வியை பற்றியும் அதற்கான சரியான வேலைவாய்ப்புகளை பற்றியும் இந்த பகுதியின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது ஆலோசனை நேரத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு. வணக்கம். நம்ம இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து IAS IPS தேர்வுகள் குறித்து பார்த்துக்கிட்டே வந்திருக்கிறோம். அதுபோக இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் நம்ம அரசு அந்த கல்வி இளங்கலை பட்டம் முதுகலை பட்டம் பெற்ற இளைஞர்கள் அரசு வேலை, அரசு சார்ந்த நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், இதில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்னென்ன, அது போன்ற ஆர்கனைசேஷன்ஸில் அமைப்புகளில் வேலைக்கு பணிக்கு செல்ல வேண்டும் என்றால் என்ன மாதிரியான தேர்வுகள் நடக்கின்றன, அந்த தேர்வு முறை என்ன, அது குறித்து நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டே வந்தோம். அதில் அந்த வகையில் நம்ம IAS தேர்வுகள் பற்றி, முதல்ல IFS தேர்வுகள் பற்றி பேசினோம், அப்புறம் UPSC நடத்தக்கூடிய பல தேர்வுகள் பற்றி பேசினோம், அப்புறம் IAS தேர்வுகள் பற்றி பேசினோம். அதில் கடந்த நிகழ்ச்சியில் நம்ம IAS தேர்வுகளில் இந்த நேர்முகத் தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுமை தேர்வில் என்ன மாதிரியான ஆளுமை தேர்வுகள் இருக்கும், அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து நாம் பேசணும். இப்போ அந்த ஆளுமை தேர்வில் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்படுகின்றன, அந்த ஆளுமை தேர்வில் என்ன மாதிரியான வினாக்கள் கேட்கப்பட்டு என்ன மாதிரியான விடைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன, ஒரு மாணவர்கிட்ட என்ன அங்கே எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் குறித்து நாம் இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக ஆராய்ச்சி ஒரு ஆலோசனை பண்ணி பார்க்கலாம். இப்போது ஆளுமை தேர்வு அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு மாணவருடைய அல்லது ஒரு நபருடைய ஆளுமையை பரிசோதிக்கக்கூடிய ஒரு தேர்வு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த ஆளுமைன்னு என்ன, பர்சனாலிட்டின்னு சொல்லக்கூடிய ஆளுமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய இன்டர்னல் டிஸ்போசிஷன்ஸ் எப்படி இருக்குது, ஐடியாஸ் எப்படி இருக்குது, அவர் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறாரு, அந்த மாதிரி விஷயங்கள் தான் அதில் கேட்குறாங்க, பரிசோதிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே நமக்கு தெரியும், முன்னாடியே நம்ம இதை பற்றி பேசியிருக்கிறோம். சரி, அப்போ அது எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டு எப்படிப்பட்ட பதில்கள் அவங்க எதிர்பார்ப்பாங்க, எப்படிப்பட்ட பதில்கள் நம்ம தர வேண்டும் அப்படிங்கிறது இப்போது முக்கியமான விஷயமாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு இன்டர்வியூ அல்லது ஒரு ஆளுமை தேர்வு அப்படின்னு வந்ததுன்னா எல்லா மாணவர்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு $1 million கொஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வினா, ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், எனக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க இன்டர்வியூவில், அந்த கேள்விக்கு பதில் தெரியல, அப்போ அந்த பதில் தெரியலங்கிறத நான் எப்படி சொல்லணும், இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாகவே பார்க்கப்படுது. இரண்டாவது, ஒரு சில மாணவர்கள் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் அந்த இன்டர்வியூ போர்டு கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் நான் விடையளிக்க வேண்டுமா, அப்படி அதில் 1-2 வினாக்களுக்கு விடை தெரியாமல் போகும் பட்சத்தில் நான் என்ன செய்வேன், இது இரண்டாவது மிகப்பெரிய கொஸ்டின். மூன்றாவதாக, ஒரு இன்டர்வியூ போர்டில் நிறைய கேள்வி கேட்குறாங்க. முதல்ல ஒரு 5-6 கேள்விகள் கேட்கப்படும் போது அந்த கேள்விக்கான விடையை நான் கொடுத்து விட்டேன். ஒரு விடையை நான் கொடுக்குற போது எனக்கு தன்னம்பிக்கை கூடுது. ஓகே, எனக்கு இது தெரியுது, நான் அதில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன், அப்போ எனக்கு அந்த தெரிஞ்ச விஷயங்கள் கேட்குறாங்க, நான் ஒரு நம்பிக்கையோடு பதிலளிக்கிறேன், எனக்கு பாசிட்டிவாக இன்டர்வியூ போர்டு மாறுது. ஆனால் இடைப்பட்ட ஒரு 7வது 8வது கேள்வி அப்படின்னு வரும்போது அந்த கேள்விகளுக்கான விடை எனக்கு தெரியலை, அல்லது எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஏரியா, அது எனக்கு ஒரு பழக்கம் இல்லாத இந்த ஏரியாவில் எனக்கு கேள்வி வேண்டாம், இந்த பகுதியில் எனக்கு வினா வரக்கூடாது அப்படின்னு நான் வேண்டிக் கொண்டு இருந்த ஒரு பகுதியிலேருந்து வினாக்கள் விழுகின்றன. அந்த வினாக்கு எனக்கு பதில் தெரியலை, நான் இப்போ என்ன பண்ணணும்? இப்போ நான் அந்த கேள்விக்கு பதில் தெரியலன்னு நான் சொல்லிவிடுவேன். அப்படி ஒரு கேள்விக்கு பதில் தெரியலன்னு சொல்கிறேன், அடுத்த கேள்விக்கு பதில் தெரியலன்னு சொல்கிறேன், 3வது கேள்விக்கு பதில் தெரியலன்னு சொல்லும்போது அந்த இன்டர்வியூ போர்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அந்த ரியாக்ஷனை நான் எப்படி சமாளிக்கணும், இது அடுத்து 3வது இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த 3வது கேள்வியில் தொடர்ச்சியாக இன்னொரு கேள்வி மாணவர்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், நான் தெரியலேன்னு சொல்லி அந்த போர்டு ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் என்னுடைய தன்னம்பிக்கையை எப்படி நான் ஊட்டிக்கொள்வது, அந்த இடத்துல நான் தனியாக இருப்பேனே, என்னை சுற்றி போர்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க, நான் அந்த இன்டர்வியூ போர்டில் ஒரு தனி ஆளாக நான் இருப்பேனே, அப்போ என்னுடைய நம்பிக்கையை நான் எப்படி வளர்த்து கொள்வது, இது அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 4வது முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ இது எல்லாமே ஒரு ஒன்றுக்கொன்று தொடர்புடைய ஒரு கேள்விகளாக இருக்கின்றன. அடுத்ததாக 5வது ஒரு மாணவருக்கு நேர்முக தேர்வு குறித்த ஒரு பயத்தில் இன்னொன்று என்ன வருது அப்படின்னா, ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு நான் விடை கொடுக்குறேன், அந்த விடையை நான் எப்போது நிறுத்த வேண்டும், ஒரே வார்த்தையில் பதில் சொல்லணுமா, இல்லைன்னா நான் தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கணுமா, அந்த பதிலை நான் எப்போது நிறுத்த வேண்டும், என்னுடைய விடை அப்படிங்கிறது என்னுடைய பதில் அப்படிங்கிறது எங்கே நிற்கும்,
இது அடுத்த முக்கியமான 5வது கேள்வி. 6வதாக இன்டர்வியூவில் இன்னொரு கொஸ்டின் என்ன மாணவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், எல்லாம் சரிதான் சார், நான் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, நான் கூறிய விடை சரியான விடை தானா? ஏன்னா முக்கியமாக இந்த ஒப்பீனியன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்கிறேன், அந்த கருத்துக்களை கேட்கக்கூடிய வினாக்கள். இப்போ இந்தியா பாகிஸ்தான் உறவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஜல்லிக்கட்டு இஷ்யூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் பேஸ்ட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா, நான் என்னுடைய கருத்தை எப்படி சொல்ல வேண்டும்? என்னுடைய கருத்தை நான் ஒரிஜினலாக என்ன நினைக்கிறேன்னா அதை தான் சொல்லணுமா, இல்லைன்னா நான் வந்து அந்த போர்டுக்கு என்ன வேணுமோ அதை சொல்ல வேண்டுமா? பெரும்பாலும் மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் போர்டுக்கு உள்ள கருத்து தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். இந்த கேள்விகளுக்கான ஒவ்வொரு கேள்விக்கான விடையும் நம்ம முதல்ல இருந்து ஒன்று ஒன்றா சீரியஸாக எடுத்து பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து நான் 2வதாக சொன்ன கேள்வியை முதல்ல கேள்வியாக எடுத்துக்கிறேன். ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன். அந்த மாணவர் இன்டர்வியூவில் போய் உட்கார்ந்த உடனே அவருக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் ஒரு மெம்பர் வந்து எத்தனை கேள்வி கேட்டாலும் அத்தனை கேள்விக்கும் நான் விடையளிக்க வேண்டுமா அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினாக இருக்கு இல்லையா? அதற்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு மாணவருமே ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது ஒரு விஷயம் நல்லா யோசிச்சுக்கணும். கேள்விகள் இன்டர்வியூ போர்டிலேருந்து வர்றது, அந்த கேள்விக்கு பதில் அளிக்கணுமா வேண்டாமாங்கிறது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது எப்போவுமே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கணும். இப்போது பொதுவாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூ, எனக்கு இந்த இன்டர்வியூ ஒழுங்காக பண்ண வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுக்காமல், ஒரு சாதாரண டிஸ்கஷன், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்டர்ஸ், உங்கள் அப்பா, பெரியப்பா, மாமா, சித்தப்பா, மாமா, தாத்தான்ற மாதிரி ஒரு 5-6 பெரிய மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்க கூட ஒரு சீரியஸான டிஸ்கஷனில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய குடும்ப விஷயத்தை பற்றியோ அல்லது உங்கள் சொந்தக்காரங்க விஷயத்தை பற்றியோ ஏதோ பேசுகிறீங்க, அதில் சீரியஸான டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அந்த மாதிரியே ஒரு இன்டர்வியூ பாருங்கள். இப்போ அப்படி ஒரு சீரியஸான டிஸ்கஷன், எல்லாருமே வந்து உங்களுடைய கருத்தை வந்து சீரியஸாகவே கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிற போது நாம் என்ன பண்ணுவோம்? கேள்விகள் வந்து விழுகிற போது முதல்ல கேள்வியை 3ஆக பிரிப்போம். இந்த கேள்விக்கு நான் கட்டாயம் பதில் சொல்ல வேண்டுமா? ஆமாம், கண்டிப்பாக நான் பதில் சொல்ல வேண்டிய கேள்விகள். 2வது, இந்த கேள்விகளுக்கு எனக்கு விடை, நான் கண்டிப்பாக விடை அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது என்னுடைய கேள்விகள் அல்ல அப்படின்னு 2வது கேட்டகரி பண்ணுவோம். 3வது கேட்டகரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட் ஆன் த வால் மாதிரி. இந்த கேள்விக்கு நான் இப்படி பதில் கொடுத்தால், ஒரு பதிலை கொடுத்தால் அந்த கேள்வி எப்படி வந்து அந்த பதில் வந்து அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், அந்த டிஸ்கஷனில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு பதில் சொல்ல வேண்டிய கேள்விகள். இது வந்து ஃபஸ்ட்டு ரூல் நம்பர் 1. ஸோ எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுமான்னு கேட்டால், என்னுடைய பாயிண்ட், எல்லா கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுங்கள். உங்களுக்கு விடை தெரிந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இப்போ உதாரணமாக உங்களை பற்றி கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டிய ஒரு கேள்வி அப்படின்னா எது அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணமாக நான் இருக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய பயோடேட்டாவிலேருந்து என்னை பற்றின கேள்விகள் வருது. இப்போ நான் எம்எஸ்சி படிச்சிருக்கிறேன், நான் வந்து என்னுடைய கல்லூரியில் வந்து நான் என்சிசியில் வந்து சி சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருந்தேன், நான் என்னுடைய கல்லூரியில் வந்து மாணவர் அமைப்பினுடைய தலைவராக இருந்தேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்னை பற்றிய விஷயங்கள், அதிலிருந்து வரக்கூடிய கேள்விகள் நான் கட்டாயம் பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா அது என்னை பற்றிய ஒன்று, அந்த நபரை பற்றிய ஒன்று. அந்த கேள்விக்கு வேறு எங்கேருந்தும் பதில் எடுக்க முடியாது, நம்மை தவிர வேறு யாரும் பதில் சொல்லவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸு கண்டிப்பாக நம்ம பதில் சொல்லி ஆகணும். இப்போது ஐஏஎஸ் இன்டர்வியூவில், ஐஏஎஸ் தேர்வுகளில், ஆளுமை தேர்வில் வந்து பெரும்பாலும் சில மாணவர்களுக்கு வந்து சில கேள்வி கேட்குறாங்க. நீ வந்து உன்னுடைய விருப்ப பாடமாக ஏன் அந்த பாடத்தை தேர்ந்தெடுத்தாய்? உதாரணமாக ஒருத்தர் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா, ஏன் நீ விருப்ப பாடமாக பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தேர்ந்தெடுத்தாய் அப்படின்னு கேட்டால், இதுக்கு நீ வேறு எங்கேயும் பதில் சொல்ல முடியாது, நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். ஏன் நீ வந்து ஐஏஎஸ் தேர்வுகள் எழுதணும்னு விருப்பப்பட்ட, ஏன் ஐஏஎஸ் வந்து உன்னுடைய கெரியராக இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க அப்படின்னா, அந்த கேள்விக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மாணவர் பதில் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா இது அவரை குறித்த ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை வந்து நம்ம வேறு யார்கிட்டையும் தள்ளவும் முடியாது, அந்த பொறுப்பை வேறு யார்கிட்டையும் நம்ம கொடுக்கவும் முடியாது, அந்த பொறுப்பு நம்மளுடையது. இது முதல் விஷயம். 2வது, நாம் கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி வினாக்களை எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். நீங்கள் அல்லாத யாரோ ஒரு 3வது நபர் அல்லது யாரோ ஒருவரை பற்றிய ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு கொஸ்டின் வருது, நெகட்டிவான ஒரு கேள்வியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அது பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உதாரணமாக வந்து
ஒரு தலைவரை பற்றியோ அல்லது வந்து சில கான்ட்ரவர்ஷியலான இஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயத்தை பற்றி பேசும்போது தெரியலன்னு சொல்லலாம். உதாரணமாக வந்து நம்ம ஒரு உயரதிகாரியை பற்றின ஒரு விஷயம் வருது, ஒரு ஃபோக்கஸில் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துலையோ அல்லது நாட்டினுடைய தலைவர்கள் பற்றின ஒரு கான்ட்ரவர்சி ஏதாவது வந்துன்னா அது உண்மையா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் பதில் தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதான். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ், அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவது விஷயங்கள் தான் வந்து இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னால் இதற்கான ஃபாலோ அப் என்ன இருக்கும், இதனோட இம்பேக்ட் என்ன இருக்கும். பொதுவாக ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு கேள்விக்கு மாணவர் விடை சொல்லும்போது அந்த விடைகளில் இம்பேக்ட் எப்படிப்பட்ட இம்பேக்ட் இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று நீங்கள் ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணலாம், 2 கண்டிப்பாக ஒரு கண்டிப்பான இம்பேக்ட் தாக்கம் அப்படின்னா அடுத்த கேள்வி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பதிலிருந்து வரலாம். ஸோ அந்த பதில் நான் இந்த பதிலை சொன்னால் அதுக்கு அடுத்த கேள்வி என்ன வருங்கிறத ஒரு முறை ஆலோசித்து விட்டு ஓரிரு முறை ஒரு 2-3 செகண்ட்ஸ் திங்க் பண்ணிவிட்டு அந்த பதிலை சொன்னால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ரூல். ஸோ முதல் ரூலு இன்டர்வியூ அல்லது ஆளுமை தேர்வில் எப்படி நடத்தணும் அப்படின்னு சொன்னால், எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும்னு முயற்சி பண்ணி தோல்வி அடைய வேண்டாம். எந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு தெளிவாக விடை தெரியுமோ அந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னால் போதும். முக்கியமாக உங்களை பற்றிய கேள்வியாக இருந்தால் அந்த கேள்விக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். அது உங்களை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. மிச்சம் இருக்கிற கேள்வி ஒரு கான்ட்ரவர்ஷியல் பிரச்சனைக்குரிய கேள்வி, ஆல்ரெடி பிரச்சனை இருக்கிற விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது சரியா இது தவறா, ஒரு கொலை நடந்து விட்டது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவாய்ட் பண்ணிக்கலாம். மூன்றாவது, சில கேள்விகளுக்கான பதில் நீங்கள் சொல்லியாகணும், ஆனால் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், ஏன்னா அடுத்த கொஸ்டின்ஸ் அதை பேஸ் பண்ணி வரப்போகுது. ஸோ இதை மனதில் வைத்து கொண்டு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது அல்ல ஆளுமை தேர்வில் வந்து மார்க் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான விஷயமா இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம மற்ற கேள்விகளை அடுத்து சப்சிக்வெண்ட்டாக வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் வந்து நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.